அனைவருக்கும் வணக்கங்க. ஒரே டிப்ரெஷனுங்க. என்னங்க நாடு எங்க போகுது? இந்த ஜனங்க, இந்த மக்கள் என்ன ஒரு பொறாமை, வஞ்சம், டாக்ஸிக் மைண்ட் செட்டு, மாசுபடிந்த சிந்தனை, எல்லாத்தையுமே ஒரு தப்பா சந்தேக கண்ணோடையே பாக்குறது, ஒரு ட்ரஸ்ட் இல்ல, ஒரு நம்பிக்கை இல்ல. வெரி பேடுங்க. உண்மையிலே ரொம்ப வர்ஸ்ட்ன்னு தான் எனக்கு தோணுது. எந்த விஷயத்துல அப்படின்னு கேக்குறீங்களா? இது கார் ரேஸ், ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடந்துட்டு இருக்குது இல்லைங்க. ஒரு அரசாங்கம், ஒரு விளையாட்டுத்துறை ஒரு சிறப்பாக அதை கையில எடுத்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்து இந்தியாவிலேயே முதல் முறையாக முதல் இரவு அது வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர்ல போட்டிருக்காங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நைட் காம்படிஷன் அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டிருக்கிறாங்க. அது பல இடங்கள்ல அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டுக்கிறது. அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ட்டு அது ஒரு நகைச்சுவை அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஏங்க முதல் முறையாக இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய போட்டி அப்படிங்கிறதுல அவங்க சொல்ல வராங்க. அதுதான் அந்த மாசுபடிந்த சிந்தனைன்னு சொன்னோம் இல்லையா, அது அது அந்த சிந்தனைகள் தான் அது நிறைய நம்ம சமூக ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த கார் ரேஸ் நடக்கிறதுனால இந்த தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் நடந்துட்டு இருக்குது, எவ்வளவு பெரிய நன்மைகள் நடக்க போகுது, சென்னை எந்த அளவுக்கு முன்னேற போகுது. ஏங்க இப்பயே முன்னேறிடுச்சுங்க, இது என்ன முன்னேற போகுது வேற. இப்ப நம்ம உடன்பிறப்புகளுக்கெல்லாம் கேட்டீங்கன்னா, நம்ம சென்னையில இருக்கிறோமா இல்ல நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட சான் பிரான்சிஸ்கோல இருக்கிறோமானே தெரியலையே, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குறா. அங்க பாடுறா அப்படியே அப்பா கிருன்னு போது பாடுறா ஒரு காரு, அது பாடுறா சருன்னு போகுது, இது ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டே போகுது அப்படியே அப்பா அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்புகள் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிருக்குது சென்னை அப்படிங்கிறத பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. அதை கூட சேர்ந்து ரசிக்க மனம் இல்லாமல், அதை கூட சேர்ந்து கொண்டாட மனம் இல்லைனாலும் பரவாயில்ல, கேவலம் பேசிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கும் நொட்டம் சொல்லிட்டு இருந்தா அவர் எப்படிங்க இந்த ஊர்கள் வளரும், டெவலப் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். தூத்துக்குடி எப்போ துபாய் மாதிரி ஆகும், சிங்காநல்லூர் சிங்கப்பூர் மாதிரி ஆகும், வாஷர்மேன்பேட் எப்போ வாஷிங்டன் மாதிரி ஆகும். கொஞ்சமாச்சும் ஒரு அடிப்படை புரிதல் இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஊக்கப்படுத்த கத்துக்கணும். புரியலையா, நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லையா, பார்த்து கைத்தட்ட வச்சு கத்துக்கணும். எப்படி எப்படிலாம் வித்தியாசமா தமிழில் போட்டுட்டு இருக்கிறாங்க, ஓபன் பண்ணி பார்த்து ரசிக்கிறத விட்டுட்டு குறைகள் என்னென்ன குறைகள்லாம் அப்படி சொல்றாங்க அப்படின்னாங்க, நல்லா இருக்கிற சாலையை பேத்து போட்டு நோண்டி போட்டு அதுக்கு 250 கோடி செலவு பண்ணி இவங்க வந்து சர்க்கியூட், அதுவும் சிட்டிக்கு நடுவில் தான் வைக்கணுமா, 2 மருத்துவமனை பக்கத்துல இருக்குது, 600 மீட்டர் 700 மீட்டர்ல. அங்க இருக்கிற நோயாளிகள் எல்லாம் வந்து இவங்க வந்து பயங்கர ஒலி எழுப்பக்கூடிய சத்தங்கள்லாம் எழுப்பி இவங்க நடத்திட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற நோயாளிகள் எல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கறது, சிம்பதி கிரியேட் பண்றது. நோயாளிகள் எல்லாம் பாவம் இல்லையா, பரிதாபம் இல்லையா, இங்க வழி பாருங்க, வழி இல்லாம எல்லாம் ரொம்ப நெருக்கடியாகி போயிட்டு வாகனங்கள் நெரிசல்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் கூட வழி இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க 2500 போலீஸுக்கு மேல ஏதோ நிறுத்தி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் டியூட்டி கொடுத்து மறுபடியும் காலையில் 8 மணிக்கெல்லாம் வர சொல்லி மறுபடியும் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் டியூட்டி கொடுத்து அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கரமான ப்ரெஷர் போட்டுக்கிறாங்கன்ற மாதிரிலாம் எழுத வேண்டியது. அதுல ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் மாரடைப்பு வந்து இறந்து போயிட்டாரு. அதுக்கு காரணம் இந்த கார் ரேஸ் தான். அதுல கொடுத்த அந்த ஒர்க் ப்ரெஷர், அந்த ஸ்ட்ரெஸ் காரணமா தான் அவருக்கு வந்து மாரடைப்பு, அந்த வெயில் இதெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி டென்ஷன்ல அவருக்கு மாரடைப்பு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுத வேண்டியது. என்ன ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு பார்வையில பார்க்கும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு காரணமா தெரியாது, குறை சொல்லணும் அப்படின்ற பார்வையில பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு காரணமா தெரியுது. இந்த திராவிட மாடல் ஆட்சியை குறை சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக குறை சொல்ல வேண்டியதுங்க. பாத்தீங்கன்னா இப்ப வந்து எங்க தோழர் திருமா இருக்காரு, அவருக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருதா? அவரை பத்தி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே நான் உட்பட வியந்து பார்க்கும் ஒரு அரசியல் ஆளுமை அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கார் ரேஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விளையாட்டுத்தனம் அப்படின்னு நீங்க பார்க்க கூடாது, அது பல முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது, அது ஈர்க்கும், அதெல்லாம் ஈர்க்குங்க, உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்றத நம்ம தோழர் சொல்லியிருக்காரு. தோழர் திருமா அவர்களுடைய இந்த கருத்து மூலமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, திமுக விசிக கூட்டணி வந்து ஒரு ஹெல்த்தியா இல்லாம இருக்குது, அது வந்து விரிசல் ஏற்படுற நிலைமையில இருக்குது, எங்களுடைய உறவை கெடுக்கிறதுக்கு பாக்குறாங்க சில பேர் அப்படின்னு சொல்லி எங்க தோழர் வந்து சொல்லியிருந்தாரு இல்லையா. அந்த முயற்சியை, அந்த சில பேருடைய முயற்சியை வெற்றிகரமாக முறியடித்து விட்டார். இப்படி வந்து கார் ரேஸுக்கு முட்டு கொடுத்து அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணாதீங்க, அப்படிலாம் கிடையாது. அதாவது எங்க தோழர் வந்து எந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸா திங்க் பண்ணிருக்காருன்னா, அங்க பெரியவர் அமெரிக்கால போயிட்டு முதலீடுகளை ஈர்த்துட்டு இருக்கிறாரு, அவராச்சும் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போக வேண்டியதா இருக்குது. ஆனா சின்னவர் இங்க சென்னையில இருந்துகிட்டே முதலீடுகளை ஈர்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆழமான கருத்தை, ஆழமான பார்வையை தோழர் திருமா அவர்கள் வச்சிருக்காரு. அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு அதுக்கப்புறம் குறுக்கு கேள்வியே அந்த இடத்துல வர தேவையில்லைங்க. தோழர் கரெக்டா சொல்றாருன்னா மற்றவங்க எல்லாம் வன்மத்துல பேசுறாங்கன்னு அர்த்தம். அது ஒரு விஷயங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கார் ரேஸுக்கு என்னென்ன இடையூறுகள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணுங்க. இயற்கையிலிருந்து சக உயிரினங்கள் வரைக்கும் பயங்கரமான டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஒரு பக்கம் இந்த மனித உயிரினங்கள் இவங்க வன்மத்துல டார்ச்சர் பண்றாங்களா,
இந்த இயற்கை மழை பெய்யறேன் வரேன் அப்படின்னு சொல்லி மழை பெய்ய வேண்டியது, ஆய்வு பண்றதுக்கு சின்னவர் வராரு மழை பெஞ்சிட வேண்டியது. அவர் பாதியிலேயே அந்த ஆய்வை நிறுத்திட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மழை வரப்போகுது, எல்லாரும் சாமிக்கிட்டு வேண்டிக்கங்க மழை வரப்போகுது, பார்க்கலாம். அப்ப வந்து மழை வந்துருச்சுன்னா இவங்க கார் ரேஸ் சொல்றதுக்கு பதிலா படகு போட்டி நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லி கேலிகள் கிண்டல்கள். நான் ஃபர்ஸ்ட் சொன்னல டாக்ஸிக் மைண்ட் செட் அப்படின்ட்டு, இதுதான் அது. அப்படியாக ஒரு விஷயம். ஒரு பக்கம் இந்த மழை வந்து ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுதா, வருவனா எப்ப வேணா வரும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் கார் பந்தயம் நடத்திட்டு இருக்கிற இடத்துல நாய்க்கு என்னங்க வேலை? அது எங்கிருந்தோ பூந்து அங்க குறுக்க வந்து அங்க டிஸ்டர்ப் பண்ணுது, அது ஒரு செய்தி ஆகுது. உடனே அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்ப யாரையோ பிஏ படிச்சவங்க அப்படின்னு சொன்னாங்களே அவங்கள அது பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நகைச்சுவை முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி நகைச்சுவை பண்றவங்களுடைய முகத்தில எல்லாம் கரியை பூசுகின்ற வகையிலே போர்க்கால அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது மாநகராட்சி சார்பில். என்னது, அந்த ஏரியாவில் இருக்கிற நாயை பூரா பூடி, அது எந்த ஜில்லாவுக்கு போனாலும் விடாத அப்படின்னு சொல்லி பூரா டார்கெட் பண்ணி நாய் பூரா பிடிச்சிட்டாங்க. ஒரே நாள் அந்த அந்த ஏரியால ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. இதுக்கும் ஒரு குறை சொல்றாங்க. எந்த அளவுக்கு கவர்மெண்ட் துரிதமா செயல்படுது அப்படிங்கிறத பாக்குறத விட்டுட்டு இந்த விஷயத்துல மட்டும் துரிதமா செயல்படுது. இது வரைக்கும் எத்தனை கம்ப்ளைண்ட், எத்தனை வீடியோக்கள், சிசிடிவி காட்சிகள் எவ்வளவு வந்திருக்குது. குழந்தைங்களை 4-5 நாய்ங்க தெருநாய்ங்க சேர்ந்து கடிச்சு கொதறிச்சு, ரோட்ல போறவங்களை கடிச்சு கொதறது, வண்டியில போறவங்களை அப்படின்னு சொல்லி அதை கட்டுப்படுத்துங்க, அதுக்கு ஒரு முறைப்படுத்துங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி வந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் பெருசா எதுவும் பண்ண மாதிரியே தெரியல. ஆனா அங்க ஒன்னே உங்களுக்கு அவ்வளவு வேகம் காட்டுறீங்களே, ஏன் அதை மக்களுக்கு காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி இந்த டாக்ஸிக் மைண்டட் பீப்புள், நான் தான் சொன்னேன்ல இந்த உயிரினங்கள் தொல்லை பண்ணுதுன்ட்டு, இந்த பொதுமக்களாகிய எல்லாரும் தான் டார்ச்சர் பண்றீங்க. கேள்வி கேட்டு திராவிட மாடல் ஆட்சிய சரியில்லை பாத்துக்கங்க. இதுல வாய்க்கிழிய வியாக்கியானம் வேற. 250 கோடியாப்பா இதுக்கு 250 கோடியா? அப்படி என்னப்பா நன்மை வந்துட போகுது? இந்த 250 கோடி இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டங்கள்ல வந்து பள்ளிகள் எல்லாம் சீரமைச்சிருக்கலாம், அங்க இருக்கிற சாலைகள் எல்லாம் சரி பண்ணிருக்கலாம், எவ்வளவோ ஒரு மேம்பாடு பண்ணிருக்கலாம். தூக்கிட்டு போய் ஒரு 3 நாள் ஒரு கேளிக்கைக்காக வச்சுக்கிட்டு ஒரு விளையாட்டு போட்டி நடத்துறேன்னு சொல்லி 250 கோடி வீணடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க வேண்டியது. இது வந்து அந்த 4-5 டிஸ்ட்ரிக்ட் மேல இருக்கிற அக்கறையில் இல்ல. எங்க தமிழ்நாட்டுல ஒரு கார் ரேஸ் நடந்து சென்னை வந்து ஒரு மாபெரும் உலக அளவுல நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வந்துருமோ அப்படிங்கிற பொறாமையின் வெளிப்பாடு. இதுல அறப்போர் இயக்கம்னு ஒரு இயக்கங்க, சரியான இரிட்டேஷன், பார்த்தாலே கடுப்பாகுது. உங்களுக்கு எல்லாம் அறப்போர் இயக்கம்னு பேர் வச்சதுக்கு பதிலா அக்கப்போர் இயக்கம்னு பேர் வச்சிருக்கணும். என்ன இரிட்டேட் பண்றாங்க உடன்பிறப்புகளை இவங்க பிடிச்சிக்கிட்டு. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நல்லா போட்டிருக்கிற ரோடு தார் ரோடு இருக்குது, இப்ப வந்து இந்த நிகழ்வுக்காக இது பண்றதுக்காக நீங்க அங்கங்க குழிங்களையும் நோண்டிக்கிட்டு பூரா வீணடிச்சிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் யார் வீட்டு காசு? நீங்க தான் நடத்துறதா இருந்தா உங்க காசுல நடத்திக்கோங்க, எதுக்கு மக்கள் வரி படத்துல பண்றீங்க? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்றதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏதோ தகடுகள்லாம் வச்சு அதை கவர் பண்ணிருக்காங்க சீட்டுங்க வச்சு. அது வந்து காத்து மழை அடிச்சுக்கிட்டு அந்த சீட்டுகள்லாம் தார் ரோடு ஓரத்துல சீட்டுங்க, அது வந்து பறந்துகிட்டு ஆடிட்டு இருக்குது கடமுடன்னு. அதை பார்த்துட்டு ஒரு வன்மத்தை கக்க வேண்டியது. பாருங்க இந்த சீட்டு எல்லாம் இப்படி லூசா ஆடிட்டு பறந்துட்டு காத்துல ஆடிட்டு இருக்குது. இப்ப வண்டிங்க கார்ல எல்லாம் பைக்ல எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பேனர் வச்சு அந்த சுபஸ்ரீ அப்படின்ற ஒரு பொண்ணு மேல அந்த பேனர் விழுந்து உயிர் போயிருக்குது, 2 உயிர் இது வரைக்கும் அந்த மாதிரி போயிருக்குது. இப்ப இந்த மாதிரி இந்த சீட்டு கிட்ட புடிங்கிட்டு வந்து எதனா வண்டிக்கு மேல விழுந்து போயிட்டு இருக்கிற வாகனம் ஓட்டிட்டு போறவங்க மேல, 2 வீலர்ல கார்ல போறவங்க மேல விழுந்து அது ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போனா என்னங்க அர்த்தம்? ஏன் நீங்க இது செய்யறீங்க? ஏன்னா ஒரு அவுட்டர்ல போய் பண்ணிக்க மாட்டீங்களா? இது சிட்டிக்கு நடுவுலயே தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஆணவம் அப்படின்ற மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் கேள்விகளா கேட்டுட்டு இருக்கிறதுங்க. இப்ப என்ன, இப்ப ஆடிச்சு புடிங்கிட்டு வந்துச்சா, புடிங்கிட்டு வந்து அந்த வண்டி வேலை ஒளிஞ்சா, யாருன்னா எதுனா ஆச்சா? இல்ல அப்புறம் என்ன? உடன்பிறப்புகள் கேக்குறாங்க, கமெண்ட்ல கேக்குறாங்க. நானும் சொல்றேன் ஒன்னும் ஆகல. அப்படியே ஆனா மட்டும் என்ன, ஏங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கே 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. அது அப்புறம் என்ன விடுங்க. சும்மா இந்த மாதிரியான கேள்வி கேட்டுக்கிட்டு வன்மத்தை கொட்டிட்டு இருக்காதீங்க. ரேஸ் நடந்தே தீரும், அது எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. தமிழ்நாடு வளர்ந்தே தீரும். அதுக்கு தடையா இருக்கிற தீய சக்திகள் எல்லாருடைய அந்த முயற்சிகளும் முறியடிக்கப்படும். கிருகிருன்னு தமிழ்நாட்டை நோக்கி எல்லா முதலீடுகளும் ஈர்க்கப்பட போகுது. சென்னை சுற்றுலா தலமா மாறப்போகுது, ஏற்கனவே இருக்குது. இந்த ரேஸ் நடக்கிறது மூலமா இது ஒரு 4 மடங்கு சுற்றுலா தலமா மாறதுக்கான காரணம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டா அப்படித்தான் அப்படின்றதுதான் பதில். அதனால வந்து பாத்தீங்கன்னா சும்மா நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு நொட்டம் சொல்லிட்டு இருக்கிற வேலையை விடுங்க. சமூக ஆர்வலர், சமூக செயல்பாட்டாளர், சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர், மக்கள் பொதுநலம் விரும்பின கருத்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அங்கங்க ஒரு கும்பல் எதையாச்சும் பேசிட்டே இருக்காங்க. என்னங்க தெரியும் இவங்களுக்கு எல்லாம்? என்ன தெரியும் இவங்களுக்கு? என்ன தெரியும்? சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு, என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்த ரேஸ் நடத்துறது மூலமா தமிழ்நாடு எப்படி டெவலப் ஆக போகுது. சிவகார்த்திகேயனுக்கு தெரியாதோட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருமா? தனுஷ் சொல்லியிருக்காரு. தனுஷை விட உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப அறப்போர் இயக்கத்துக்கு ரொம்ப தெரியுமா? தமிழ்நாட்டில் வந்து என்ன மாதிரி ஃபண்டிங் எல்லாம் எதுக்கு பயன்படுத்தப்படுது, இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி நடக்குது, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்ன, எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான நிர்வாகம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தனுஷுக்கு தெரியுமாங்க? அவர் நாலேஜ் என்ன, உங்க நாலேஜ் என்ன? நீங்க வந்து
அவங்க கரெக்டா பேசிக்கிறாங்க, நீங்க கம்முன்றங்க, நீங்க பேசாதீங்க. சரி அதை கூட விடுங்க, கமலஹாசனுங்க அவர் ட்வீட் போட்டு எப்பேற்பட்ட விஷயம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தெரிஞ்சிருமா? ஃபார்முலா ரேஸ் பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? முதல்ல உங்களுக்கு பாட புத்தகத்துல ஒரு ஃபார்முலா தெரியுமா? எனக்கும் தெரியாது. அப்படின் போது சும்மா குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. பாருங்க, கமலஹாசன், தனுஷ், சிவகார்த்திகேயன், விஷ்ணு விஷால், எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் விஷ்ணு விஷால், அதுக்கப்புறம் கார்த்தி, எல்லாம் பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்க. பயங்கரமா டெவலப் ஆக போகுதுன்னு சொல்றாங்கன்னும் போது அதுல ஒரு காரணம் இருக்கு. அதனால யாரும் சந்தேகப்படாதீங்க. இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்னும் போது கண்டிப்பா உதயநிதி அவர்களையோ தமிழ்நாடு அரசையோ யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, அப்படிலாம் இல்ல ராசா. கமலஹாசன், விக்ரம், இந்தியன் 2, அடுத்து வரப்போற தக் லைஃப், சிவகார்த்திகேயன் டான், அடுத்து வரப்போற அமரன், இவரு விஷ்ணு விஷால் அவரது வந்து கட்டா குஸ்தி, எஃப்ஐஆர், அதுக்கப்புறம் லால் சலாம், கார்த்தி இது ஜப்பான், அதுக்கு முன்னாடி வந்த சர்தார், இந்த படங்கள் எல்லாம் ஒரு புள்ளியில இணையுது. அந்த புள்ளி உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. என்னையா புள்ளின்னு கேட்டா, ரெட் ஜெயிண்ட்டும் கலைஞர் டிவியும் தான். அப்ப கூட உனக்கு புரியல இவங்க எல்லாம் எதுக்காக பதிவு போட்டாங்கன்ட்டு அப்படின்னு கேக்குறாங்க. புரியுது, தமிழ்நாடு நல்லா டெவலப் ஆகட்டும் அப்படின்றத பதிவு போட்டிருக்காங்க. உங்களுடைய புரிதல் தப்பா இருக்குதுன்னு தான் கடைசி வரைக்கும் நான் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இவங்கெல்லாம் சொல்லும் போது கூட ஒரு பெரிய அளவுல நம்பிக்கை வரலங்க. எங்க தோழர் திருமா சொன்னார் பாத்தீங்களா, இது பயங்கரமா முதலீடுகளை ஈர்க்க போகுதுன்ட்டு, அந்த பாயிண்ட்ல முடிவெடுத்துங்க. அந்த பாயிண்ட்ல இதை வந்து நம்பணும். இது ஒரு பயங்கரமான ஒரு திட்டம். இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு போற திட்டம், தொலைநோக்கு பார்வையோட செஞ்சுட்டு இருக்கிற திட்டம் அப்படின்னு நான் முழுசா நம்பிட்டேன். உடன்பிறப்புகளும் முழுசா நம்புறாங்க. நீங்க எப்படி நம்பல்னா உங்க இஷ்டம். நீங்க பாட்டு கத்திட்டே கிடங்க. ரொம்ப காது கொய்யின்னு காதுல பஞ்சு வச்சுட்டு படுத்துக்கங்க. உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. பட்டாசு கிளம்ப போகுது கார் ரேஸ். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.